நண்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஏப்ரல் 17, 2025 வியாழக்கிழமை. மகாவதார் அறக்கட்டளை நடத்தும் 21 நாட்கள் நீண்ட இந்த இலவச ஆரோக்கிய திட்டம் தொகுப்பு ஒன்றின் தினம் 15. நம்ம வகுப்பை ஆரம்பிக்கும் முன் அசெண்டட் மாஸ்டர் மகாவதார் பாபாஜிக்கும் பெரிய ஆசிரியர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கும் இந்த மகாவதார் ஃபவுண்டேஷனின் நிறுவனரான ஆசிரியர் ரங்கநாதன் சாருக்கும் உங்கள் அனைவருக்கும் எல்லாற்றுக்கும் உபரியான அந்த பிரபஞ்ச சக்திக்கும் நம்முடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பை ஆரம்பிக்கலாம். என்றைக்கும் போல நம்ம வகுப்பை ஆனாபானாசதி எனும் தியான பயிற்சியுடன் துவங்குவோம். ஆனா என்றால் உள்ளே இழுக்கும் மூச்சு, பானா என்றால் வெளியே போகும் மூச்சு, சதி என்றால் சுவாசத்தின் உடன் இருப்பது, சுவாசத்தில் கவனத்தை செலுத்துவது. இப்போது புதிதாக யாராவது சேர்ந்திருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை திரும்ப ரிப்பீட் பண்றேன். இன்னைக்கும் கவனமாக கேட்டுக்கொண்டு உங்கள் போஸ்டரை சரி பண்ணி உட்காருங்க. நீங்க உட்காரும் அறையின் லைட்டை கொஞ்சம் டிம் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணீர் சாப்பிட்டுருங்க. பக்கத்திலேயே ஒரு கிளாஸ் தண்ணீரை வச்சுக்கோங்க. கீழே உட்காருவதா இருந்தால் நீங்க சமணம் மூட்டி உட்காரலாம், அதாவது சுகாசனத்தில் உட்காரலாம். அப்படி உட்கார முடியாதவர்கள் சேர் மேல் உட்காரலாம். சேரில் உட்காருபவர்கள் உங்கள் கால்களை கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க கைகளை அப்படி கோர்த்து கொண்டு மடி மேல் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க கண்ணாடி இல்ல ஸ்பெக்டிகிள்ஸ் அணிந்திருந்தீங்கன்னா அதை கழட்டி வச்சுடுங்க. இப்போது உங்கள் சிந்தனைகள் நிறைய வரலாம். சிந்தனைகளை சிதற விடாமல் நீங்கள் உங்கள் சுவாசத்தில் மட்டும் கவனித்து தியானத்தை பண்ண வேண்டும். நீங்க உங்க சுவாசத்தை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. வேற எதையும் பத்தி என்ன சிந்தனை தேவையில்லை. உங்கள் ஃபோக்கஸ் பூரா உங்க சுவாசத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். இப்போது நீங்க நிதானமாக உங்கள் பேக்போனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க, முதுகெலும்ப. அப்பதான் உங்களுக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்கு எடுத்துக்க முடியும் ப்ராப்பரா பாடியில. ஸோ நீங்க சரியா உங்களோட போஸ்டரை சரி பண்ணி உட்கார்ந்து கொண்டு உங்கள் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். தியானத்தை ஆரம்பியுங்கள். நான் மியூசிக் போடுவேன். மியூசிக் அடிஷனல் தான். உங்க மெயின் ஃபோக்கஸ் உங்கள் சுவாசத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். நீங்கள் சுவாசத்தை ஆரம்பியுங்க. நான் மியூசிக் போடுவேன்.
ஒரு நீளமான சுவாசத்தை உள்ளே இழுத்துக்குங்க, மெதுவா வெளியே விடுங்க. தியானத்தின் கடைசி 1 நிமிடம். இப்போது மெதுவாக உங்கள் உடல் உணர்வுகளுக்கு, அதாவது பாடி கான்சியஸ்னஸ் திரும்ப பாருங்க. கடைசி 5 செகண்ட்ஸ். இப்போது கைகளை தேய்த்துக் கொண்டு கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்போது நீங்கள் கண்களை மெதுவாக திறந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் அழகான ஒரு அமைதியான ஒரு தியானத்தை பண்ணி முடிச்சீங்க என்றைக்கும் போல. இப்போது நம்ம அடுத்த பகுதியான இந்த விஸ்டம் ஷேர் அந்த பகுதிக்கு போகலாம். இன்றைக்கு நம்மிடம் பேச இருப்பது சீனியர் மாஸ்டர் குமாரி மேடம். இவர் சென்னையை சார்ந்தவர். இவர் கடந்த 15 வருடங்களாக ஆனாபானசதி எனும் தியானத்தில் ஈடுபட்டுள்ளார். இவருக்கு பிரம்மஸ்ரீ பத்ரிஜியுடன் சேவை செய்த அனுபவங்கள் தாராளமா இருக்கு. இவர் சில தெலுங்கில் வரும் டாபிக்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கும் டாபிக்ஸை இவர் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். இவருக்கு இந்த சேவை செய்யும் பணியில் நிறைய அனுபவங்கள் இருக்கு. இன்றைக்கு இவர் நம்மிடம் பேச போகும் தலைப்பு, அதாவது பிரம்மரிஷி பத்ரிஜியின் வாழ்க்கை வரலாறு. அதை பற்றி நம்மிடம் பேச வருகிறார் சீனியர் ஆசிரியர் குமாரி மேடம். மேடம் வாங்க. தேங்க்யூ மேடம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். தேங்க்யூ சித்ரா மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. முதலில் சொல்லிக்க விரும்புறேன் மேம். அதாவது நான் சொல்றது சரிதானா பாத்துக்கோங்க. நம்ம ஆன்மீக பாதையில ஆரம்பிக்கும் போது நிறைய சோதனைகள் வரும் இல்ல, யூனிவர்ஸ் கொடுத்துரும். அதை நம்ம எப்படி தாண்டுவோம்ங்கிறது நம்மளுக்கு உள்ள டெஸ்ட். அதை பாஸ் பண்றோமா இல்லையான்னு. இன்னைக்கு கூட அந்த கிளிச் அந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கு நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். எதுவும் கிடையாது. எது வந்தாலும் கூட யூனிவர்ஸ் எதுக்காக அது குடிக்கிறதுன்றது நாம எடுத்துக்கலாம் மேடம். நத்திங். தேங்க்யூ சோ மச். ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? இது கிளியரா இருக்கு மேம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் முதல்ல ஆரம்பிச்சது ஒரு 5 நிமிஷம். ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. முதலில் நம்ம எல்லோருக்குமே இந்த தியானம் என்ற பாதையை வழங்கிய திரு பிரம்மர்ஷி பிதாமக சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா அம்மா அவர்களுக்கும் எத்தனையோ ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்க்கும் நம் பெற்றோர்களுக்கும் என்னுடைய இனிய அன்பு காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லோருமே எங்கெங்கேயோ இருக்கிற போது நம்ம எல்லாரும் ஒரு பாதை, ஒரு பிளாட்ஃபார்மத்துக்கு கொண்டு வந்தவர். எதனால வந்திருக்கும் யார் யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த தியானம் என்றது தெரிஞ்ச பிறகு உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் ஒரு குரூப்பா இணைந்து சில டாபிக்ஸ்ல நாம எல்லாம் கூடி இருக்கோம்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தவர் இந்த தியானம் என்றதுக்கு வழியை காட்டின திரு பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்கள். அவரை பற்றி எனக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு தந்த திரு மகாவதார் பாபாஜி அறக்கட்டளை டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்ரிஜியை பத்தி சொல்வதற்கு இன்னைக்கு இது 3வது முறை. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு 41 days செஷன் இந்த கோவிட் டைம்ல
நான் எடுக்கும்போது லாஸ்ட் டே அவரை பத்தி நான் ஏ கம்ப்ளீட் மேன் என்ற ஒரு தலைப்பில் பத்ரிஜியை பத்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி சொல்லியிருந்தேன். மறுபடியும் ஒரு முறை இந்த 7 days ஒர்க் ஷாப் ஒரு முறை நடக்கும் போது அப்பொழுதும் கூறினேன், இது 3வது முறை மகாவதார் பாபாவின் டீம்ல எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு முன்பு எனக்கு 2 டாபிக்ஸ் நான் செலக்ட் பண்ணேன். நான் செலக்ட் பண்ணி யோசிச்சு அதை வைக்கிறதுக்குள்ள மத்தவங்க வந்துட்டாங்க. எனக்கு பத்ரிஜி வரணும்னு இருக்கிறது. அதனாலதான் எனக்கு இந்த டாபிக் கூடி வந்திருக்கு. அதுக்கு நான் உங்கள் எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்ரிஜி பத்தி சொல்வதற்கு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. பத்ரிஜி என்றால் யார்? ஒரு சூரிய பிம்பம். ஒரு சூரியன் கிட்ட யாராவது போக முடியுமா? எவ்வளவு எனர்ஜிஸ், எவ்வளவு ஒரு சக்தி, பவர் இருக்கும். அப்படிப்பட்டவர் தான் திரு சுபாஷ் பத்ரிஜி அவர்கள். அவருடைய முழு பெயர் சுபாஷ். பத்ரி என்றது அவருடைய சர்நேம், வீட்டின் பெயர். அவர் 1947 வருடம் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி ஒரு மிடில் கிளாஸ் பிராமன் குடும்பத்திலே பிறந்தார். அவர் தந்தையின் பெயர் திரு ரமணா ராவ், தாயின் பெயர் திருமதி சாவித்ரி தேவி. இவருடன் கூட பிறந்தவர்கள் 2 சிஸ்டர்ஸ், ஒரு பெரியவர் அண்ணா, ஒரு தம்பி. இவர் மிடில்லா இருக்கார் பத்ரிஜி. இவருக்கு சிறு வயதிலேயே அவங்க அக்காவுக்கு திருமணம் முடிஞ்சு விட்டது. அண்ணா இருக்கிறார்கள். இவர் வீட்டில எப்போதுமே, இவர் சிறு பிள்ளையா இருக்கும்போது அவர் வீட்டில எப்போதுமே ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்கும். அவங்க அப்பா ஒரு ஸ்கிஜோஃபெனிக் என்ற அவருடைய மனநிலை கொஞ்சம் சரியா இருக்காது. அவர் எப்போதுமே வந்தவங்களுடன் பழைய விஷயங்கள் பேசுறது, அப்படி அவர் காலத்தை கழித்திருந்தார். அவர் தாய் மிக மிக ஆல்வேஸ் அவங்க பிரசன்ட்ல இருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு அன்பு காட்டுற ஒரு அம்மாவாக அவர் இருந்தார். இவருடைய அண்ணா 6 வயது இவரை விட சீனியர். ஒரு சிஸ்டர் சுதா என்ற பெயர், அவர் டாக்டர் படிச்சிருந்தாங்க. ஒரு தம்பி அரவிந்த் என்றவர்கள் இவருடைய சின்னவங்க. இவருடைய படிப்பு ஆந்திராவில இருக்கிற நிஜாமாபாத்ல இருக்கிற ஷக்கர் நகர் என்ற ஊர்ல அவருடைய பிரைமரி ஸ்டடீஸ் என்றது நடந்தது. அதற்கு பிறகு மிடில் கிளாஸ் எல்லாமே போதன் என்ற ஊர்ல படித்தார். ஹைஸ்கூல் படிப்பு எல்லாமே ஆந்திரால இருக்கிற சிக்கிந்திராபாத்ல படிச்சார். அவர் 8 வயதிலேயே அவருக்கு புத்தகங்கள் படிப்பது என்றது மிகப்பெரிய ஆர்வம். ரவீந்திரநாத் டாகூர் அவர்களின் எழுதிய திரு சாந்திநிகேதன் என்ற புத்தகத்தை பத்தி, அந்த இடத்துக்கு போகணும், அந்த சாந்திநிகேதன் எங்க இருக்கு நம்ம எல்லாருக்கும் வெஸ்ட் பெங்கால்ல கல்கட்டாவுக்கு 200 கிலோமீட்டர்ஸ்ல சாந்திநிகேதன் என்ற ரவீந்திரநாத் டாகூர் அவர்கள் உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு ஆசிரமம் அது. அங்க படிப்பது என்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிரெஸ்டேஜ் இஷ்யூவா எல்லாருமே இப்போதும் கூட சாந்திநிகேதன்ல சீட்டு கிடைச்சி படிக்கிறது என்றது மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அங்கேயே படிக்கணும்னுட்டு அவருக்கு சில அற்புதமான கனவுகள் சிறு வயதிலிருந்தே பத்ரிஜி அவர்களுக்கு இருந்து கொண்டு இருந்தது. அவர் படிப்புல ஸ்கூல் ஃபைனல்ல அப்பெல்லாம் +2ன்றது கிடையாது, SSLC தான் இருக்கும். அதுக்கப்புறமா பியூசில இருந்து டிகிரிக்கு வரணும். ஸ்கூல் ஃபைனல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அன்மியூட் பண்ணீங்க, சத்தம் இல்ல. கேட்கலையா? இப்ப கேக்குறது. ஓகே. அவர் ஸ்கூல் ஃபைனல்ல நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கினாலும் கூட அவருக்கு MBBS படிக்கணும்னு இஷ்டம் அவருக்கு. ஆனாலும் கூட அவருக்கு அங்க ஒரு 10% மார்க்ஸ் MBBS கட் ஆஃப்ல அவருக்கு MBBSல சீட் கிடைக்கல. அதனால அவர் BScல ஜாயின் பண்ணாரு. BScல ஜாயின் பண்ணிட்டு அதற்கு பிறகு மறுபடியும் எக்ஸாம் எழுதி MBBSல படிக்கணும்னுட்டு முயற்சி பண்ணாரு. 2வது முறை கூட அவருக்கு MBBSல சீட் வரல. அப்ப 1966ல அவர் BSc முடிச்சு விட்டு அதற்கு பிறகு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கணும்னுட்டு 1966ல அவர் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்க ஆரம்பிக்கும் போது நடுவில் அதுலயும் அவருக்கு எதுக்கோ ஒத்துக்காம அதனையும் விட்டு BSc அக்ரிகல்ச்சரல்ல சேர்ந்தாங்க. BSc முடிச்சுட்டு BSc அக்ரிகல்ச்சரல்ல சேர்ந்தாங்க. 1970ல MSc அக்ரிகல்ச்சரல் பண்ணாங்க. BSc அக்ரிகல்ச்சரல் முடிச்சுட்டு 66 to 70 வரையிலும் அந்த 3 years டிகிரி முடிச்சு 1970ல MSc அக்ரிகல்ச்சரல்
பண்ணாங்க. எம்எஸ்சி படிக்கும் போது அவருக்கு ஐஏஎஸ் படிக்கணும், எப்படி எம்பிபிஎஸ்ல சீட்டு வரல, ஐஏஎஸ் ஆவது எழுதணும் அப்படி என்று அவர் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதினாரு. 10 months அவரு எழுதினாலும் கூட அதுல கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லை. 1970ல 10 மாதங்கள் ஆந்திரால இருக்கிற தெனாலி என்ற ஊர்ல ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசராக வேலை செய்தார். 1971ல குரூப் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம்ல செலக்ட் ஆனாரு. ஆனாலும் கூட அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அவர் ஜாயின் பண்றதுக்குள்ள லேட் ஆகுதுனால அங்கேயும் ரிஜெக்ட் ஆகிவிட்டார். இனி 1974ல எம்எஸ்சி முடித்து விட்டு அவரு வேலை இன்னும் அப்ப அவருக்கு கிடைக்கவில்லை. அவர் அண்ணாவுக்கு திருமணம் முடிஞ்சிருந்தது. அண்ணாவின் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது அண்ணியின் தங்கை, அவர் பெயரும் திருமதி ஸ்வர்ணமாலா, அவரை பார்த்து திரு பத்ரிஜி இஷ்டப்பட்டு 2 பேருமே காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமதி ஸ்வர்ணமாலா பத்ரிஜி அவர்கள் பத்ரிஜி சாருடைய மனைவி, அவரை தன்னுடைய அண்ணியின் தங்கை. அப்ப அவர் கல்யாணம் முடிக்கும் போது அவருக்கு வேலை கூட கிடையாது. அந்த மாதிரி 1 வருடம் அவர் கல்யாணமான புதுசுல வேலை கூட இல்லாமல் இருந்தார். அதற்கு பிறகு இங்க 1974ல இந்த மாதிரி நடந்த பிறகு 1975ல ஆந்திரால இருக்கிற கர்னூல்ல கோரமண்டல் ஃபர்டிலைசர்ஸ் என்ற ஒரு ஃபேக்டரியில வேலைக்கு சேர்ந்தார். கர்னூல்ல இருக்குது, ஹைதராபாத்துக்கு 2 hours கர்னூல் என்ற இடம் இருக்கு. அதுல இவர் இந்த கோரமண்டல் ஃபர்டிலைசர் என்ற ஃபேக்டரியில ஜாப்ல ஜாயின் பண்ணார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை ஆனந்தமாக, வைபோகமாக, அற்புதமாக இருந்தது. பத்ரிஜி சார் அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள், ஒண்ணு பரிமளா பத்ரி, இன்னொருத்தர் பரிணிதா பத்ரிஜி. இப்ப பெரிய பொண் ஹைதராபாத்ல அவருடைய கணவருடன் அவர் பத்ரிஜி சாருடைய கொள்கைகளை எல்லாருக்குமே பிரச்சாரம் செய்து கொண்டு அவங்க இருக்காங்க. சின்ன பெண் அமெரிக்கால, அவங்க அங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த தியானம் என்றது சொல்லி கொடுத்து அவங்க அற்புதமா அவங்க அப்பாவின் பாதையில 2 பெண்மணிகளுமே சேவை செய்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பத்ரிஜி அவர்களுடைய சின்ன வயதுல இருந்து அவங்க வீடு எப்போதுமே ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம், ஒரு யூனிவர்சிட்டி. அவங்க அக்கா எம்பிபிஎஸ் படிக்கிறது, அவர் அண்ணாவுக்கு சின்ன வயசுல இருந்தே மியூசிக் மேல ரொம்ப இஷ்டம். அவங்க வீடே ஒரு லிட்டரேச்சர்ல, அவங்க அம்மா ரொம்ப நல்ல படிப்புல ஆர்வம் உள்ளவங்க, சங்கீதத்தின் மேல ரொம்ப இஷ்டம் அவர்களுக்கு. அவருடைய அண்ணா கர்நாடிக் மியூசிக்ல பெரிய பயிற்சி எடுத்து இருந்தார். அவர் ஃப்ளூட்ல கூட அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிராவீண்யம் இருக்கு. அதனை பார்த்துதான் பத்ரிஜி கூட தானும் ஒரு ஃப்ளூட் கத்திக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அவரு சின்ன வயசுல 1963ல ஸ்கூல் முடிச்சதுமே தன் அண்ணாவிடம் அண்ணாவின் குருவான திரு டி.எஸ். சந்திரசேகரன் என்ற ஒரு வித்வானிடம் கர்நாடக வித்தியை, இந்த கர்நாடிக் ஃப்ளூட் மியூசிக் கத்துக்கிறதுக்கு அவர் ஆரம்பித்தார். அப்பொழுதிலிருந்து அவர் மனம் எப்போதுமே இந்த கர்நாடிக் மியூசிக் மேலேயே இருந்தது. அதுவும் இல்லாமல் பத்ரிஜி அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே கிரிக்கெட் என்றால் இஷ்டம். முக்கியமாக அத்தனை விளையாட்டுகளுமே இஷ்டம், அதுல கிரிக்கெட் என்றால் மிக மிக ஆர்வம். எப்போதுமே தன் வயதில் இருக்கிற அத்தனை ஆண் பிள்ளைங்களை எல்லாருமே ஒரு டீமாக அவர் தான் கேப்டனாக இருந்து அந்த விளையாட்டு எல்லாமே ஆடின்றிருப்பார். அவர் பேட்ஸ்மேன் ஆகவும், பவுலர் ஆகவும், விக்கெட் கீப்பர் ஆகவும் எல்லா துறையிலுமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தார். அதுவும் இல்லாமல் செஸ் விளையாடுறது, டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுல மிக சிறந்த ஒரு திறமை பெற்றவர். அவர் வீட்டுல ஓய்வு நேரத்துல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சீட் விளையாடுறது, ஹைதராபாத் லால் பகதூர் கிரிக்கெட் ஸ்டேடியம் போயிட்டு கிரிக்கெட் எங்க மேட்ச் எங்க நடந்தாலும் அது லைவ். அப்ப அந்த காலத்துல எல்லாம் டிவிஸ் கிடையாது அல்லவா, அப்ப எல்லாமே கிரிக்கெட் ஸ்டேடியம் போயிட்டு லைவ் ப்ரோக்ராம்ஸ் பாக்குறதுன்றது, கிரிக்கெட் காமெண்ட்ரிஸ் கேட்கறதுன்றது அவருக்கு மிகப்பெரிய இஷ்டம். பத்ரிஜி சாருக்கு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் என்றால் மிக மிக ஆர்வம். காலேஜ் படிக்கும் போதே அவர் எத்தனையோ கிளாஸ் புஸ்தகங்களை விட இந்த லிட்டரேச்சர் புக்ஸ் தான் அவர் நிறைய படித்தார். எத்தனையோ ஆத்தர்ஸ் எழுதினது, ஷேக்ஸ்பியர் எழுதினது, மில்டன், டால்ஸ்டாய் போன்ற மிகப்பெரிய இங்கிலீஷ் ஆத்தர்ஸருடைய புத்தகங்கள் எல்லாமே, அந்த லிட்டரேச்சர் எல்லாமே அத்துப்படி அவருக்கு. அந்த அளவுக்கு அவரு அந்த இங்கிலீஷ் லிட்டரேச்சர் மேல ஆர்வம் பெற்றவர்.
அதன் போலவே தெலுங்கிலே கூட மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பொயட்டு திரு விஸ்வநாத சத்யநாராயணா என்றவர், அடவி பாபிராஜு, ஸ்ரீ என்றவர் தெலுங்கு ஆத்தர்ஸ் மிகப்பெரிய அற்புதமான புத்தகங்களை கூட அவர் படிச்சிருக்கார். நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட நீங்க கேட்டிருப்பீங்க. பத்ரிஜி சார் அவர் இருக்கிற வரையிலும் கிட்டத்தட்ட 1,00,000 புஸ்தகங்களை படிச்சிருக்கார் அப்படின்னுட்டு சொல்வது உண்டு. அதனால அவர் எப்போ எந்த டிராவல் பண்ணாலும் சரி, எந்த கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாலும் சரி, ஓய்வு நேரத்துல அவரு சும்மா உட்காரவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவரை தன் டைமை எப்போதுமே நல்ல விதமாகத்தான் அவர் இருந்தார். அவருடைய இனி ஃபேமிலி இது லைஃப் ஹிஸ்டரிக்குள்ள போகணும்னா 1964 அவருடைய தம்பி யங்கர் பிரதர் பிளட் கேன்சர் அவர் இறந்து போய்விட்டார். அதற்கு அப்புறமா அவருக்கு மனதுல ரொம்ப வேதனை. தன்னுடைய தம்பியுடன் அவருக்கு நிறைய ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தது. 6 மாதம் அவர் அந்த பாம்பே எல்லாமே அவரு தம்பி இல்லாம அந்த வேதனையை தாங்க முடியாம அவரு சுத்திட்டு இருந்தார். அவரு சில நாட்கள் அவர் வீட்டுல ரொம்ப தனிமையில ஃபீல் பண்ணாங்க. ஆனா அவங்க வீட்டுல எப்போதுமே அவங்க அம்மாவிடம் அம்மா பூஜைகள், விரதங்கள், நோன்புகள் இதெல்லாமே பண்ணிட்டு ஆன்மீகத்துல இருந்தாலும் கூட அவருக்கு எப்போதுமே இந்த ஆன்மீகத்துல இந்த தியானத்தை பத்தி அவருக்கு எப்போதுமே யாருமே சொன்னது கிடையாது. எத்தனையோ சுவாமிகள் கிட்ட எல்லாம் போனாலும் கூட அதுல அவருக்கு ஈடுபாடு இல்லாம இருந்தது. அவருக்கு நம்ம ஹிந்து எபிக்ஸ் ஆன ராமாயணம், மகாபாரதம் என்றால் அவருக்கு மிக மிக இஷ்டம். அந்த புத்தகங்களை நிறைய முறை படித்திருக்கார். காலேஜ் படிக்கும் போதே காலேஜ் எலெக்ஷன்ஸ்ல பங்கெடுத்து அதுலயும் கூட பார்ட்டிசிபேட் பண்ணார். அவருக்கு எப்போதுமே சிறு வயதுல இருந்த படிப்பு மேல அதர் லிட்ரேச்சர் படிக்கிறது இஷ்டம். அதனால லைப்ரரி போயிட்டு காலையில போன நைட் வரையிலும் லைப்ரரியிலேயே இருந்து நிறைய புத்தகங்கள் படிப்பது அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. 1976 தான் அவருக்கு உண்மையான இந்த ஆன்மீகம் என்ற ஒரு பாதை கிடைச்சது. அவருடைய ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் திரு ராமச்சென்னா ரெட்டி என்ற அவர்கள் மூலமாகத்தான் இந்த தியானம் என்ற ஒரு வழி இருக்குன்றது ஆன்ம ஞானத்தை பற்றி தெரிந்து கொண்டார். 1975லயே இந்த கோரமண்டல் ஃபர்டிலைசர் கம்பெனியில வேலை புரியும் பொழுதே அவருக்கு டூர்ஸ் போறதுக்கு, அவருடைய ஜாபு நேச்சரே டூர் போறதுதான். நிறைய கிராமங்கள் சுத்துறது, அத்தனை விவசாயிகளுடன் பேசுறது, மீட்டிங்ஸ் வச்சுக்கிறது, இப்படிதான் அவருடைய லைஃப் ஸ்டைல் இருந்தது. அதனால அவருக்கு நல்லா பேசுற திறமை என்றது அவருக்கு கிடைச்சது. ஒரு பத்ரிஜி ஒரு எப்படிப்பட்ட ஒரு மேக்னெட்டிக் பவர்ன்னு அவரை பார்த்தாலே ஒரு அட்ராக்ஷன் எல்லாருக்குமே. அவர்கிட்ட போகணும், பேசணும், அவருடைய நிலையில நாம இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல அவரு அந்த டூர் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அவருக்கு தெரியாமலே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக விளையாடுறது, இப்படி போன்ற ஹேபிட்ஸ்க்கு எல்லாமே அடிமையானார். அப்படி ஆனாலும் கூட 1979 எப்ப இந்த ஆன்மீகத்துக்கு வந்தாரோ அப்ப இது எல்லாத்தையுமே விட்டு அவரு வேலை செய்துட்டு இருக்கும் பொழுதே அவர் பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று ஒண்ணு ஆரம்பித்து அதுல அவரு ஈடுபாடோட இருந்தார். 1981 ஒரு மகா யோகியின் ஒரு தொடர்பு மூலமாக, அதுவும் அவருடைய ஃப்ரெண்ட் திரு ராமச்சென்னா ரெட்டி மூலமாகத்தான் அவருடைய குருவான மகா யோகி திரு சதானந்த யோகி அவர்களின் சந்திப்பு என்றது பத்ரிஜி அவர்களுக்கு கிடைச்சது. அவரு எல்லாருமே சதானந்த யோகியே அந்த கர்னூல்லே தான் அவர் ஒரு சிறு ஹோட்டல்ல தங்கி இருந்தாரு. கர்னூல் சுவாமிஜி என்று அந்த காலத்திலே 1981 அவரை கூப்பிடுவார். 1981 ஜனவரி 1 முதலையாக பத்ரிஜி திரு சதானந்த யோகியை மீட் பண்ணாங்க. மீட் பண்ண பிறகு அவரு 2 வருட காலம் எல்லா விஷயமே விட்டு சதானந்த யோகி அவர்களின் சேவையிலேயே இருந்தார். 1983 மே 22 சதானந்த யோகி அவர்கள் பாடி விக்கெட் பண்ணிவிட்டார்கள். அந்த 2 வருடங்கள் பத்ரிஜி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சதானந்த யோகிக்கே அர்ப்பணம் செய்து விட்டார். வேற எந்த வேலையிலுமே அவர் ஈடுபாடு பண்ணவில்லை. இப்ப சதானந்த யோகி சொல்லிட்டு இருப்பார், இங்க வந்தவர்களுக்கு வேறு எந்த விதமான
ஞானம் கிடைக்காது, ஆன்ம ஞானம் தவிரன்னுட்டு என்கிட்ட வந்து எதிர்பார்க்கிறவங்களுக்கு வேற விஷயங்களை பத்தி தெரிந்து கொள்ளா இங்க யாருமே வர வேண்டாம். ஆன்ம ஞானத்தை பத்தி தெரிந்து கொள்ளணும் என்ற ஆர்வம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் என்னிடம் வரணும் என்று சொல்லுவார்கள். பத்ரிஜி கூட வேண்டி தேடி வந்த ஒரு மகா அற்புதமான ஒரு மனிதன் இவர்தான் என்று புரிந்து கொண்டு 2 வருடம் அவருடைய சேவையிலேயே அவர் இருந்தார். கர்னூல்ல இருக்கிற ராகவேந்திரா லாட்ஜ் என்ற இடத்திலேதான் அவர் சதானந்த யோகி தங்கியிருந்தார். அவருக்கு காலையில எழுந்திருச்சதுமே குருவின் சேவையாக அவருக்கு காபி கொண்டு போறது, அவரு கூட நிறைய ஸ்மோக்கிங் பண்ணுவாரு சதானந்த யோகிஜி. அவருக்கு தேவைப்பட்ட சிகரெட்ஸ் எடுத்துன்னு போறது, அவருக்கு சாப்பாடு எடுத்துன்னு போறது, சேவைகள் பண்றது, இது எல்லாமே பத்ரிஜி அவருடைய வாழ்க்கை என்றது அந்த 2 வருடங்கள் அவருடைய சேவையிலேயே அவரு முடித்தார். அதுக்கு பிறகு அவரு தான் 83ல நான் பாடி வெக்கேட் பண்ண போறேன் பத்ரிஜி சாரிடம் சொன்ன பிறகு அவரு ஆந்திரால இருக்கிற ஒரு இடத்துல ஒரு இடம் பார்த்து அவர் சமாதி அவரு ஆனா இந்த டைம்ல நான் மகா சமாதி அடை போறேன்னு சுபாஷ், நீதான் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும்னுட்டு பத்ரிஜி சாரிடம் அவர் குரு சொன்னபடி அவர் குருவின் வார்த்தை தட்டாமல் அவர் சொன்ன இடத்திலேயே அங்க அவரை மகா சமாதி அவர் ஃப்ரெண்ட்ஸ் பத்ரிஜி அவர்கள் எல்லாமே பண்ணி விட்டார்கள். இந்த மாதிரி இருக்கும்போது 1989ல மறுபடியும் அவருக்கு கர்னூலுக்கு டிரான்ஸ்பர் முடிஞ்சு 1990ல ஒரு வீட்டுல தெரிஞ்ச இந்த தியானம் என்ற ஒரு கிளாஸஸ் அவரு ஆரம்பிச்சு அந்த வீட்டுல ஃபர்ஸ்ட்ல ஒரு போர்டு வச்சாங்க, இங்க இலவசமாக தியானம் சொல்லப்படும் அப்படின்னுட்டு மெடிடேஷன் கிளாஸஸ் என்லைட்டன்மெண்ட் சென்டர் என்று பிவி ரெட்டி என்ற அவர்கள் தெலுங்கு ஆந்திரால தெலுங்கு பீப்புள் தானே, இவரும் தெலுங்கு பிராமின் தான். அங்க இந்த முதல்ல இந்த மெடிடேஷன் கிளாஸஸ் என்றது ஆரம்பிச்சாங்க. 1984ல அவங்க வீட்டுல எத்தனையோ மாஸ்டர்ஸுடன் சந்திப்பு ஏற்பட்டு இந்த ஊசா போர்டு என்றது நீங்க கேள்விப்பட்டீர்களா? ஊசா போர்டு என்றால் அங்க அவங்க ஒரு வெள்ளை பலகையில கோடுகள் போட்டுவிட்டு அதுல சில காயின்ஸ் எல்லாம் நாம பல்லாங்குழி விளையாடுறது இதெல்லாம் சிறு வயதுல விளையாடிட்டு அது மாதிரி ஊசா போர்டுன்றது நாம தியானத்துல உட்கார்ந்து ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸை கூப்பிட்டோம்னா அந்த காயின்கள் தானா நகரும், நாம நகர்த்த வேண்டியது கிடையாது. அது ஆஸ்ட்ரல் ஸ்பிரிட் மாஸ்டர்ஸ் வந்து அந்த ஊசா போர்டுல அங்க அந்த காயின்ஸ் நகர்த்துவாங்க. அதுல பத்ரிஜி அவர்களுக்கு மிக மிக பெரிய ஆர்வம். தியானத்துல இருந்தா நாம யாரு கூப்பிட்டாலும் கூட அந்த ஊசா போர்டுல இருக்கிற காயின்ஸ் தானா நகரும். அதுல அவங்க ரொம்ப ஈடுபாடோட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க அப்பதான் இந்த தியானத்திலே ஏதோ ஒரு அற்புதம் இருக்கு, ஒரு மகிமை இருக்குன்றது புரிந்து கொண்டார்கள். இந்த ஊசா போர்டுல அவருக்கு நிறைய ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸோட மெசேஜஸ் எல்லாமே கிடைச்சது. இல்லைன்னா ஏதோ ஒரு சக்தி இல்லாமல் இருந்தா எந்த காயன்மை தானா நகராது அல்லவா? ஒரு பேப்பர்ல வச்சாலும் சரி, ஒரு போர்டுல வச்சாலும் சரி, நாம அந்த தியானத்துல உட்கார்ந்து யாரே நாம கூப்பிட்டாலும் கூட அந்த ஆன்மா வந்து அந்த ஊசா போர்டுல நகருது என்ற நான் அங்க இருக்கேன்றதுக்கு அத்தாட்சியாக அங்க நடக்கிறது. அதனே அந்த உசா போர்டுல அவங்க மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸோட எப்போ வேலை செய்துட்டு வந்து வீட்டுக்கு வர வேண்டியது உசா போர்டு போட்டு உட்கார வேண்டியது. டே அண்ட் நைட் இதுலயே அவங்க எல்லாமே இருந்தார். அவருக்கு துணையாக ஒரு டீம் மெம்பர் சேர்ந்தாங்க. திரு பிரகாஷ் அவர்கள், திரு பால் அவர்கள், நியூட்டன் மாஸ்டர், திரு டாக்டர் யுகந்தர் போன்றவர்கள் எல்லாமே ஒரு குரூப்பா சேர்ந்து இவர்கள் எப்போதுமே டே அண்ட் நைட் இந்த ஊசா போர்டு போட வேண்டியது, நிறைய மாஸ்டர்ஸோட பேச வேண்டியது, என்னென்ன எப்படின்றது இந்த ஆன்மீகத்தை பத்திலேயே அவங்கள டைம் எல்லாமே அவங்க இருந்தாங்க. இந்த ஊசா போர்டுன்றது தவறானது கிடையாது, ஒரு குட் ஸ்பிரிட்ஸ். அது நாம எவ்வளவு தியானத்துல உட்கார்ந்து ஆழமா இருக்கும் போதுதான் அந்த ஸ்பிரிட்ன்றது அங்க வந்து அந்த காயினை நகர்த்துமே தவிர இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நாம எல்லாம் பண்றது தியானத்திலே எதுவுமே ஆகாது. அந்த அளவுக்கு அந்த காலத்துல அவங்க எல்லாருமே ஒரு அற்புதமான ஒரு ஈடுபாடோட இருந்ததுனாலதான் அதெல்லாம் அப்ப நடந்துன்றது. அதற்கு பிறகுதான் பத்ரிஜி சார் தன்னுடைய சொந்த அனுபவங்கள் மூலமாக அவர் தன்னுடைய ஆஸ்ட்ரல் டிராவல் எல்லாம் நமக்கு எல்லாருமே நிறைய கிளாஸஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்னுட்டுன்னு அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் எல்லாம் பண்ணி தன் உடலிலே இருக்கிற சில்வர் கார்டு, அது சில்வர் கார்டு பத்தி கூட நாம தெரிஞ்சிருக்கோம். ஒரு மனிதனுக்கு ஆன்மாவுக்கும் நடுவுல இருக்கிறது
அந்த சில்வர் கார்டு தான். எப்ப பாடி வெக்கேட் பண்ணும்போது அந்த சில்வர் கார்டுன்றது கட் ஆயிடும். அப்போதுதான் ஜீவனும் ஜீவாத்மாவும் செப்பரேட் ஆகிறது என்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சில்வர் கார்டை கூட அவர் தன்னுடைய ஆஸ்ட்ரல் பாடி ரிலீஸ் பண்ணிட்டு அவர் பார்த்திருக்காரு. அதற்கு பிறகு அவருடைய ஞானத்தை எல்லாமே ஊசா போர்ட்ல ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் உடன் பேசுறது, தியான ஆட்டோ ரைட்டிங் மெசேஜஸ் எல்லாமே தனக்கு தெரியாமலேயே பத்ரிஜி எழுதின்றிருப்பாரு. அது எல்லாமே அவருக்கு அந்த தியானத்தில் இருக்கும் போது வருகின்ற அந்த தகவல்கள் எல்லாமே நிறைய புத்தகங்கள் படிப்பது மூலமாகவும் தியான போதனைகள் மூலமாகவும் தியான அனுபவங்கள் சொல்வது மூலமாகவும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே அவர் கொண்டு வந்தார். அவர் வாழ்க்கையில எப்போதுமே நான்வெஜ் தொட்டது கிடையாது அவருக்கு. ஆனா காலேஜ் படிக்கும்போது சில ஃப்ரெண்ட்ஸின் மூலமாக முட்டை சாப்பிடுறதுன்றத ஒரு பழக்கம் வந்தது. அது கூட சில வருடங்களுக்கு பிறகு அவர் அந்த பழக்கத்தை கூட அவர் விட்டு விட்டார். இனி தியானத்துக்கு வந்த பிறகு பத்ரிஜி எல்லாருக்குமே எதனை பத்தி சொன்னாரு? அப்போ தீபோ பவா. அப்படி என்றால் என்ன? அப்போ தீபோ பவால் என்றால் உனக்குள்ளே இருக்கிற விளக்கை நீயே ஏற்றிக்கொள். உனக்குள்ளே இருக்க ஆன்ம விளக்கை நீதான் ஏற்றுக்கொள்ளணும். ஆன்ம விஞ்ஞானத்தை நீதான் வளர்த்துக்கணுமே தவிர யாரோ அந்த விளக்கை ஏற்றி தர மாட்டாங்க. உனக்குள்ள இருக்கிற ஆன்ம ஞானத்தை நீதான் வளர்த்திக்கணும். உன்னை நீதான் மெச்சூர் பண்ணிக்கணும். உன்னை உத்தரிக்கிறதுக்காக யாரும் வரமாட்டாங்க. உன்னை நீயே தெரிந்து கொள் என்றதுதான் அப்போது இப்போவின் ஒரு கருத்து. உத்தரேதாத்மதாத்மானாம் என்ற ஒரு கருத்தை பகவத்கீதையிலே திரு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். யாருமே இந்த பூமியிலே பிறந்த மனிதர்கள் ஒருத்தர் சரிப்படுத்துறதுக்காக வரவில்லை. நம்மளை நாமளே திருத்துக்கணும், நம்மளை நாமளே சரிப்படுத்திக்கணுமே தவிர யாரோ யாரையோ ஒன்னும் நல்ல முறைக்கு கொண்டு போக முடியாது. அப்படி என்றால் நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆன்மா என்ற இந்த விளக்கை நாம தான் புரிந்து கொள்ளணும். அந்த விளக்கை நாம தான் ஏற்றுக்கொள்ளணும். இருட்டான இந்த வாழ்க்கையில இந்த அப்போ தீபோ பவா என்றதுதான் ஒரு அற்புதமான ஒரு ஆன்ம ஜோதி. இதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கார்கள். பத்ரிஜியை பத்தி சொல்லணும்னா, நான் அவரோட ரொம்ப டிராவல் பண்ணியிருக்கேன். அவரோட ஈஜிப்ட் போயிருக்கேன், பாலி போயிருக்கேன், அண்டமான் நிக்கோபார் டிராவல் பண்ணியிருக்கேன். இந்தியால இருக்கிற சில முக்கியமான திருப்பதியில இருக்கிற சில இடத்துல ட்ரெக்கிங் எல்லாம் சாரோட போயிருக்கேன். அவருக்கு மிகப்பெரிய கோபஸ்தர். அவரு கோபமான குணம் அவர் கூடயே திறந்திருக்கும். அவருக்கு பிடிக்காத விஷயங்களை பத்தி பேசினா, அனாவசியமான விஷயங்களை பத்தி சொன்னோம்னா ரொம்ப சத்தம் போடுவாரு. சில பேரை அடிச்சு கூட இருக்காரு. நான் கூட அடி வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட நாம யாராவது கிட்ட ஃபர்ஸ்ட் போனதுமே சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா நம்ம பொதுவா கேட்போம் இல்லைங்களா? அந்த வார்த்தையே சார் முன்னால பேசவே கூடாது. அவர் சொல்லுவார், என்னது இது, நான் லட்சணமா கண் முன்னால திறந்து நின்றுட்டு இருக்கேன், என்ன பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேள்வி கேட்கிறேன். முட்டாளான கேள்வி இது. சினிமா தியேட்டருக்கு வந்தவங்களை பார்த்து சினிமாவுக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கிறவங்களை பார்த்து இந்த மாதிரி கேட்கவே, இந்த மாதிரி அசந்தர்ப்பமான வார்த்தைகளை பேசினா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போதுமே நல்ல விஷயங்கள், ஒரு அறிவுள்ள விஷயங்களைத்தான் பத்ரிஜி கேட்கறதுக்கு இஷ்டம். எப்ப யாரு சந்திச்சாலும் கூட, என்ன மேடம், என்ன விஷயங்கள் சொல்லுங்கள், என்னென்ன நடக்கிறது அப்படிதான் கேட்பாங்களே தவிர நீ எப்படி இருக்கேன்னுட்டு அவர் வாயால யாரையுமே எப்போதுமே கேட்க மாட்டாங்க. நாமளும் அவர் இடம் சென்று சார் நல்லா இருக்கீங்களான்னுட்டு நாம பேசவே கூடாது. சத்தம் போட்டுடுவார். அவ்வளவு கோபம் வரும் அவருக்கு. ஆனா பெரியவங்க கோபம் இருக்கிற இடத்திலேதான் குணமும் கூட இருக்கும்னுட்டு பெரியவங்க நமக்கு எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க. அவருடைய கோபம் என்றது ஒரு அடுப்புல பால் வச்சு அவர் பொங்கு அவருக்கு சிறு சொட்டு தண்ணீர் தெளிச்சா எப்படி அணங்கிடுமோ அதன் போலதான் பத்ரிஜி அவர்கள் கூட ஒரு அற்புதமான ஒரு பர்சன் என்று சொல்லலாம். அவரோட நான் சேர்ந்து வாழ்ந்திருக்கேன். எங்க வீட்டுக்கு வந்திருக்கார். அவருடைய செயல்கள் எல்லாமே இனி சொல்ல போனா, இது நாம எல்லாமே இப்ப நீங்க இந்த எம்பளம் பார்த்திருக்கீங்க. நம்ம பிஎஸ்எஸ்எம் எம்பளம்ல என்ன போட்டிருக்கு? எனர்ஜி, கான்சியஸ்னஸ் அண்ட் நாலேஜ், ECK என்று போட்டிருக்கோம். நீங்க கவனிச்சு பார்த்தீர்களானா, அதுதான் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட்ல இந்த 3 பக்கமாக இருக்கும். நீங்க இது பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் தட் எம்பளம். இந்த எம்பளம்ல 3 இடத்திலுமே இந்த 3 வார்த்தைகள் இருக்கும். ஒண்ணு எனர்ஜி, இன்னொன்னு எனர்ஜி, இன்னொன்னு கான்சியஸ்னஸ், ECK, முன்னொன்னு K என்றால் நாலேஜ்.
இந்த 3 விஷயங்களுமே ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்கணும் அப்படின்னுட்டுன்னு பத்ரிஜி எப்போதுமே சொல்லுவார். இன்னொரு அந்த 3 விஷயங்கள் என்ன? தியானத்தை பத்தியும், சுவாத்தியாயத்தை பத்தியும், சஜ்ஜன சாங்கத்தியம், சேவை. இந்த 4மே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில எப்பொழுதுமே கடைபிடிக்கணும் அப்படின்னுட்டு சொல்லுவார். பத்ரிஜி என்றாலே எல்லா கலைகளுமே மிக மிக சிறந்தவர். ஒரு விஷயம் என்றது கிடையாது. ஒரு பாட்டு அற்புதமாக பாட்டு பாடுவார். இன்னும் அவர் கிளாஸஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாருமே நம்ம 2 மணி நேரம் ஆனாலும் கூட கண் சொட்டாம அப்படி கேட்கலாம். சாருடைய வார்த்தைகள் எளிமையாக இருக்கும். ஒரு வாழைப்பழம் உரித்து கையில கொடுத்தா எவ்வளவு ஈஸியா நம்மளால சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியா அவருடைய நாலேஜ் என்றது நமக்கு. நாங்க எல்லாமே இந்த தியான மகா சக்கரங்களுக்கு ஹைதராபாத்ல இருக்கிற கட்தால் என்ற இடத்துக்கு ஒவ்வொரு வருடமும் டிசம்பர்ல நடக்கும். டிசம்பர் 21 டு டிசம்பர் 31 வரையிலுமே 10 நாட்கள் அந்த தியான மகா சக்கரத்துக்கு ஒரு 4 or 5 days நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் போனோம்னா அவருடைய மெசேஜஸுக்காக 2 மணி 3 மணி நேரம் தியானம் முடிச்ச பிறகு புக் எடுத்து போயிட்டு அத்தனை மெசேஜஸ் அவர் சொல்லுவது எல்லாமே நாங்க எழுதிக்குவோம். 10 நாள் 10 ரகமான அற்புதமான மெசேஜஸ் கொடுப்பாங்க. அதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை விஷயங்களை நாம அனுசரிக்க வேண்டியது இருக்கு, எத்தனை விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு, எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், யாரோடன் எப்படி அன்பாக இருக்கணும், எல்லாரையுமே சமமாக பார்க்கணும் என்றதை நம்ம பத்ரிஜி சார் இடத்துல இருந்து நாம எல்லோருமே கத்துக்க வேண்டியது இருக்கு. அவருக்கு எல்லா கலைகளுமே மிக மிக ஃப்ளூட் வாசிச்சாருன்னா எவ்வளவு இனிமையாக இருக்கும்னா பத்ரிஜி சார் ஃப்ளூட் கேட்டுக்கிட்டே இப்ப கூட தியானத்துல நாம எல்லாரும் கேட்கறது அந்த கேசட்ஸ் போட்டுட்டு பத்ரிஜி சாருடைய கேசட்ஸோட மியூசிக் தான். நாங்க எல்லாம் தியானம் பாட்டுகள் எல்லாமே அவர் பாட்டுகள் எல்லாமே கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் டீமும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். கடந்த 5 வருடங்களாக தமிழ்நாடுல இருக்கிற வாணியம்பாடி என்ற இடத்துல அகத்தியர் பிரமிடுல பத்ரிஜி சாருடைய பாட்டு இல்லாமல் நாங்க இருந்ததே கிடையாது. அத்தனை பாட்டுகள் தெலுங்குலே தான் இருக்கும். தியானம் பாட்டுல இருந்து அவர் சொல்லி கொடுத்த அத்தனை சாங்ஸுமே பிராக்டிஸ் பண்ணி அவருக்கு நாங்க ஒரு அன்பு காணிக்கையாக அதில் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அவ்வளவு ஒரு மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர் திரு பத்ரிஜி அவரு ஆனா என்றால் நமக்கு எல்லாருமே தெரியும். இது எந்த மொழியிலிருந்து வந்திருக்கு? பாலி மொழியில திரு கௌதம புத்தனால 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டு சொன்ன அந்த வித்தியை தான் பத்ரிஜி எளிய முறையில ஒரு 35 வருடத்துக்கு முன்பு நமக்கு ஆனா சதியை சுவாசத்தின் மேல் கவனம் என்று நமக்கு ஈஸி முறையில ஆனா என்றால் விசுவாசம், அப்பானா என்றால் வெளி விசுவாசம், இது 2மே சந்திக்கிற இடம்தான் விசுவாசம் என்றது, சதி என்றது. இதனைத்தான் நமக்கு பத்ரிஜி அவர்கள் மிக எளிதாக நமக்கு சுவாசத்தின் மேல் கவனம் என்று நமக்கு கூறி நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். தியானத்துக்கு முன்பு நாம எப்படி இருந்தோம், தியானத்துக்கு பிறகு நாம எப்படி இருக்கோம்னு நம்மளை நாமளே உணர்ந்து தெரிஞ்சுக்கும் போது எவ்வளவு ஆனந்தமான வாழ்க்கையை நம்ம கொடுத்திருக்காங்க போது அவருக்கு நம்ம 1 கோடி நமஸ்காரம் இல்லை, எத்தனை கோடி நமஸ்காரம் கொடுத்தாலும் கூட தீராத ஒரு ருணமாகத்தான் நான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு தியான பாதை நம்ம உலகத்திலே இருக்கிற எத்தனை லட்ச மக்களுக்கு எந்தெந்த மூலையில இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே பத்ரிஜி கொடுத்திருக்காருன்னா அற்புதமான ஒரு பர்சன். அவர் இந்த தியானத்துக்கு வந்த பிறகு நிறைய மகா பிரமிட்ஸ் எல்லாமே அமைத்தார். அவருக்கு பிரமிடு கட்டணும், கோயில்கள் மேல அவர் எதுவுமே சொல்லவில்லை. கோயில்களுக்குள்ள இருக்கிற சிலைகளை பற்றி எப்போதுமே பூஜை பண்ணுன்னு சொல்லவே கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை நீங்கள் தரிசியுங்கள், உங்கள் ஆன்மாதான் ஒரு தேவன், அதனை நீங்கள் உணருங்கள் என்று சொன்னார்களே தவிர கோயில் இருக்கிற விக்கிரகங்களை வழிபாடு பண்ணி சொன்னதே கிடையாது. அவருக்கு நிறைய பிரமிட்ஸ் கட்டணும், பிரமிட் எனர்ஜிஸ்ல நாம எல்லாரும் உட்கார்ந்து தியானம் செய்யணும் என்று அவர் நமக்கு கூறியிருக்கார். உலகம் எல்லாமே தியான ஜெகத், சாக்காகார ஜெகத், பிரமிட் ஜெகத் இப்படிதான் பண்ணணும்னுட்டு அவருடைய ஆர்வம் என்றது இருந்தது. அதனால்தான் வெரி ஃபர்ஸ்ட் கர்னூல்ல இருக்கிற ஜெகநாத பட்டு என்ற இடத்துல ஒரு பிரமிட் அமைத்தாரு. அதற்கு பிறகு அவரு நிறைய இந்த பிரச்சாரங்கள் எத்தனை ஊர்களுக்குள்ள சென்று சொன்ன பிறகு ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல இருக்கிற பிரமிட் வேலியில 160 by 160 என்ற இடத்துல பெரிய பிரமிட் அமைத்தாங்க. அற்புதமான பிரமிட். அங்க இப்போ ஒவ்வொரு வருடமும் புத்த பௌர்ணிமா என்று நடந்ததுன்னா மேல அங்கதான் அற்புதமாக செலிப்ரேஷன் 5 days பண்ணுவாங்க. அதற்கு பிறகு 180 என்ற பிரமிட் கணக்குல ஆந்திரால இருக்கிற கடத்தால் என்ற இடத்துல
ஒரு பிரமிட் அமைத்து அங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் ஒரே இடத்துல இருந்து தியானம் பண்ணுவதற்கு அழகான ஒரு இயேசு பிரமிடை கர்த்தால்ல கட்டியிருக்காங்க. அதற்கு பிறகு பேரவரம் என்ற ஒரு ஊர்ல ராஜமன்றில் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. அங்க 200x200 பிரமிடு வந்திருக்கு. அது 10 வருடமா ஆரம்பிச்சு இப்பதான் பினிஷ் பண்ணிருக்காங்க. அது கூட அற்புதமான பிரமிடு. யார் எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் இதெல்லாம் விசிட் பண்ணுங்க. அதற்கு பிறகு தமிழ்நாடுல அகத்தியர் பிரமிடு என்றதுக்கு அவரு எங்க வீட்டில் எனக்கு கிடைச்ச பெரிய மகா பாக்கியம் அது. என் வீட்டுக்கு வந்திருந்து எங்க வீட்டுல கிளாஸ் எடுத்து எங்க வீட்டுல அவரே சமையல் பண்ணி எல்லாருக்கும் தன் கையால பரிமாறி அன்னைக்கு ராத்திரி இதே பெட்ரூம்ல நான் இப்ப எந்த ரூம்ல பேசிட்டு இருக்கேனோ அந்த ரூம்லயே என் கட்டில் மேலேயே அவர் உட்கார்ந்து எங்க தமிழ்நாடு மாஸ்டர்ஸோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரோடையுமே இருந்து இந்த அகத்தியர் பிரமிடு வருவதற்கு அவர் ஒரு அடிக்கல் நாட்டினாங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைச்சேன். அப்ப சார் சொல்லும் அந்த பாக்கியம் எனக்கு கொடுத்ததற்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே இப்ப இந்த அகத்தியர் பிரமிடு இங்க வந்திருக்கிறதுன்னா ஒரு அற்புதமான பிரமிடு. அங்க மர்கபா பிரமிடு இருக்கு, கணேஷா பிரமிடு இருக்கு. நீங்க எல்லாருமே தமிழ்நாடுக்கு வந்திருந்தேன்னா அந்த பிரமிட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். பத்ரிஜி அவர்கள் எனக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களில நிறைய அனுபவங்கள் எனக்கு அவருடன் இருக்கு. அது எல்லாமே சொல்லணும்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகிவிடும். அவர் எனக்கு கொடுத்த இந்த தியான பாதையை நான் நிறைய கிளாஸஸ் சொல்வதன் மூலமாகவும் நான் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ குணங்களை மாற்றிக்கொண்டு நான் இவ்வளவு ஒரு ஆனந்தமான அற்புதமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன் என்றால் அதுக்கு மூல காரணம் திரு பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்கள் தான். அவரு 2022 வருடம் ஜூலை மாதம் 24வது நாள் அவர் தன்னுடைய பௌதீக உடலை விட்டுவிட்டு மேல்லோகத்துக்கு சென்று இன்னும் அங்க அவர் பணிவிடை செய்ய வேண்டிய வேலைகளுக்கு சென்று விட்டார். இந்த 2 வருடங்களாக நாம எல்லோருமே எத்தனை விஷயங்கள் தெரிந்து கொண்டோம். இன்னும் அற்புதமா இந்த தியான பிரச்சாரம் என்று நடக்கிறது, தியான ஜெகத் நடக்கிறது. இன்னும் வரப்போற காலத்துல இந்த பிரமிட் ஜெகத், சாகாஹார ஜெகத், எல்லா இடத்துலயுமே சாகாஹார ரேலிஸ். எல்லாருமே பத்ரிஜி சொன்ன பாதையிலே நாம எல்லாருமே செல்லணும். அவர் காட்டின வழியிலே நாம் எல்லாருமே நடந்து கொண்டு அவர் சொன்ன கொள்கைகளை புரிந்து கொள்ளணுமே தவிர அவரை குணங்களை பார்த்து நாம அவரை சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு அர்த்தமுள்ள வார்த்தைகள் நமக்கு கொடுத்தாங்க. அற்புதமான வாழ்க்கையை தியான பாதையை வழங்கி கொடுத்திருக்காங்க. அதுல நாம எல்லாருமே நம்மளே நாம சரிப்படுத்திக்கிட்டு என்லைட் ஆகணும்ன்றது அவருடைய எண்ணம், கோரிக்கை. இதனை நாம புரிந்து கொண்டு நம்ம எல்லாருமே இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த மகாவதார் பாபா டீம் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நன்றி மேம். ரொம்ப ரொம்ப அழகாக நீங்க சுருக்கமா எல்லா அவரோட லைஃபோட எல்லா பாகங்களையும் விவரித்து சொல்லியிருக்கீங்க. நான் எனக்கு ஒண்ணும் அத சுருக்கமா சொல்லவும் எனக்கு முடியல. எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியிருந்தா நீங்க கேட்கலாம். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாமா மேடம்? எஸ் மேடம், நோ ப்ராப்ளம். மேம், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இந்த பிஎம்சி அப்படின்னு எப்ப ஆரம்பிச்சாரு ஆக்சுவலி? அது எனக்கு டேட் இயர் ஞாபகம் இல்லம்மா. கிட்டத்தட்ட கோவிட் டைம்ல தான் பிரமிட் மெடிடேஷன் சேனல் என்றது ஃபர்ஸ்ட் ஆந்திரால ஆரம்பிச்சார். ஆந்திரால தான் ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகுதான் தமிழ்நாடுக்கு வந்தது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டேட்லுமே கர்நாடகா, கேரளா, நார்த் இந்தியா, எத்தனையோ ஸ்டேட்ஸ்ல இந்த பிஎம்சி என்றது அந்தந்த டிவிஷன்ஸ்ல அவங்க மாஸ்டர்ஸ் அதனை மேலுக்கு கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற ஹைதராபாத்ல தான் ஃபர்ஸ்ட் தெலுங்கு பிஎம்சி என்றது ஆரம்பிச்சாங்க. அது கூட கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு 7-8 வருஷங்கள் ஆயிருக்கலாம். அது இப்ப நிறைய மாஸ்டர்ஸ் அதுல பிஎம்சில ஜாயின் பண்ணதுனால அவங்க சேட்டலைட் ப்ரோக்ராம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கூட ஆந்திரா பிஎம்சி அவர்களும் அடைந்து இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பிஎம்சி கூட அந்த மாதிரி வரணும் என்ற நாம கூட எல்லாமே நிறைய மாஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு இத்தனை லட்சம் மக்கள் இந்த தமிழ் பிஎம்சியை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாதான் அந்த பிளேஸுக்கு ரீச் ஆகி நாம கூட சேட்டலைட்ல வந்ததுன்னா நாம இனிமேல செல்போன்ல எதுவுமே பார்க்க வேண்டாம். அதுக்கு நம்ம இப்ப டிவியில எந்த ப்ரோக்ராம் எந்த சேனல் என்றது இருக்கோ
நம்ம பிஎம்சிக்கு ஒரு சேனல் வந்துடும். நாம டிவி போட்டு அந்த நம்பர் போட்டோம்னா நமக்கு பிஎம்சியில இருக்கிற அத்தனை ப்ரோக்ராம்ஸுமே சேட்டலைட்டின் மூலமாக டிவிலேயே நம்ம பார்க்கலாம். அதற்கு இன்னும் நாம எத்தனையோ லட்சம் பணம் கூட அதுக்கு கட்ட வேண்டியது இருக்கும். நாம அதற்கும் நம்ம பார்த்துக்கணும். எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, பிஎம்சி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வந்தாதான் அந்த சேட்டலைட் ப்ரோக்ராம்க்கு போறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது இன்னும் நமக்கு சில வருடங்கள் ஆகும்னுட்டு நினைக்கிறேன். இப்பவே நம்ம நல்ல பிளேஸ் தான் வந்து ரீச் பண்ணிருக்கோம். இன்னும் சிறிய நாட்களில அதற்கு கூட நமக்கு கூட இந்த சேட்டலைட் ப்ரோக்ராம் கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் மேடம். நன்றி மேடம். நீங்க ஏதாவது கேள்வி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா சீனியர் மாஸ்டர் குமாரி மேடத்துக்கிட்டும் டைரக்டாவே கேட்டுக்கலாம், பதிலளிப்பாங்க. ரியா செல்வராஜ் நீங்க பேசாரு. ஸ்வரூப் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலம்மா. எஸ் மேடம், எஸ். வணக்கம் மேடம், வணக்கம். என் பேரு ஸ்வரூபராணி. நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். நான் ஒரு தியான பிரபஞ்சம் என்ற மேக்சின்க்கு பப்ளிஷர் அண்ட் எடிட்டராகவும் இருக்கேன். இப்போ மேடம் சொன்னது எத்தனையோ டைம் வந்து நாங்கள் கேட்டிருக்கோம் பத்ரிஜி பற்றி. ஆனால் எத்தனை டைம் கேட்டாலும் இன்னும் கேட்கணுமான்னு தான் இருக்கும். அவர் பற்றி எல்லாமே தெரியும், ஆனால் கேட்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு எனர்ஜி ஃபார்மேஷன், அந்த கான்ஷியஸ்னஸில் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் குமாரி மேடம்க்கு. இந்த டாபிக் எடுத்து பத்ரிஜி பற்றி சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஏதாவது நம்ம வந்து மறந்துருக்கலாம், ஆனால் திருப்பி நம்ம அதை ஞாபகம் படுத்துக்கணும். எதுக்குன்னா அவரு நமக்கு ஒரு மகா குரு. அப்புறம் வந்து பிஎம்சி பத்தி மேடம் வந்து கேட்டிருக்காங்க, எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்றது. இது வந்து 2017 நடந்திருக்கு மேடம். தேங்க்யூ. யா, தேங்க்யூ ராணிம்மா. தேங்க்யூம்மா. எஸ், ரொம்ப நல்லா இருந்தது மேடம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ராணிம்மா. தேங்க்யூ மேடம். இனி யாராவது கேட்க விரும்புறீங்களா? ஏதாவது கேள்விகள் இருக்கா, சந்தேகங்கள் இருக்கா? ரியா செல்வராஜா, நீங்க கைய உயர்த்தல, உங்களுக்கு ஏதாவது கேட்க வேண்டியிருக்கா? நான் கேக்குறேன் மேடம். நீங்க பூஜா போர்டு ஏதோ சொன்னீங்க, அது எப்படி ஸ்பெல் பண்ணுவாங்க? என்னம்மா? புல்லாங்குழல். அல்ல, புல்லாங்குழல் சொல்லல, ஊஜா போர்டு அப்படின்னும். நீங்க கூகுள் போய் சர்ச் பண்ணாலும் கூட வாட் இஸ் ஊஜா போர்டுன்னா அதனுடைய டெஃபினிஷன் எல்லாமே வந்துடும். அது மெடிடேஷன் பண்ணுவாங்க. எஸ்மா, எஸ். அது நல்ல விஷயத்துக்கு தான் அந்த ஸ்பிரிட்ஸை நாம கூப்பிடணுமே தவிர ஊஜா போர்டு போடும்போது நாம நெகட்டிவ் எனர்ஜிஸை யூஸ் பண்ணவே கூடாது. இட் இஸ் ஓன்லி ஃபார் குட் பர்பஸ். அப்பெல்லாம் அவங்க அந்த தியானத்து மேல அவ்வளவு ஈடுபாடு இருக்கிறதுனால இந்த தியானத்துல நாம ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் கூப்பிட்டா வருவாங்கன்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? அது நிஜமாகவே நடக்கிறதான்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக அவங்க எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த டீம் எல்லாமே பத்ரிஜி சாரு, இந்த யுகந்தர், பால் நியூட்டன் சாரு, இவங்க எல்லாமே நிறைய மாஸ்டர்ஸோட பேசணுன்றதுக்காக இந்த தியானத்துல உண்மையே இவ்வளவு சக்தி இருக்கா? நாம எல்லாருமே பத்ரிஜி சொல்லியிருக்காரு இல்லையா, தியானம் சர்வரோக நிவாரிணி, சகல போக காரிணி, தியானம் சத்தியஞான பிரசாதினி என்று இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னா நிஜமாகவே இந்த தியானத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி பவர் இருக்கா என்றதை அந்த இனிஷியல் ஸ்டேஜ் காலத்துல அவங்க 35 வருடங்களுக்கு முன்பே இந்த ஊசா போர்ட் போட்டு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுலேதான் அவங்க உண்மையிலே நாம கூப்பிட்டா மேல்லோகத்துல இருக்கிற பாடி வெக்கேட் பண்ண மாஸ்டர்ஸ் வந்து அங்க நான் இருக்கேன்றது அடையாளமாக அந்த போர்ட்ல இருக்கிற காயின்ஸ நகர்த்துவாங்க. அந்த ஸ்பிரிட் நம்ம யாரை கூப்பிடுறோமோ அந்த ஸ்பிரிட் வந்து அந்த போர்ட்ல அவங்களுக்கு அந்த நாங்க இருக்கோன்றத அங்க சாட்சியாக காட்டுது. அது மேல அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க. சில வருடங்கள் டே அண்ட் நைட் அவங்களுக்கு இதுவே வேலையாக இருந்து அவங்க அதுல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் அது யாருமே அந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது கிடையாது. அதுக்கப்புறமா பத்ரிஜி சார் கூட அதனை விட்டுட்டாங்க.
இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அது அது நடந்தது. ஓகே, நன்றி மேடம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நீங்க யாராவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கூச்சப்படாம கேளுங்க. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மேடம் கிட்ட கேட்டுக்கலாம். ரொம்ப சீனியர் மாஸ்டர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. ஜெயராஜ் சார். எஸ் எஸ் வணக்கம். குட் மார்னிங் மாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா ரத்தன சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கீங்க. லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் நீ கேட்கும் போது புது புது விஷயங்கள்லாம் தெரிய வருது அவரை பத்தி. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ ஜெயராஜ் சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. இனி யாராவது சீக்கிரமா கேளுங்க, பதில் கிடைக்கும். சந்தேகமோ இல்ல என்னவாவது கேட்கணும்னு தான் நீங்க கேட்டுக்கலாம் அவங்க கிட்ட. இதுல கேள்விகள் வர்றதுக்கு மிகப்பெரிய அவகாசங்கள் ரொம்ப கம்மி மேடம். ஏன்னா இது அவருடைய வாழ்க்கை வரலாறு நிறைய புத்தகங்கள்ல வந்திருக்கு. எத்தனையோ வருஷங்களா கேட்டிருக்கிறதுனால எல்லாருமே தெரிஞ்ச விஷயங்கள். அதனால யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணவில்லை. பரவாயில்லை, அதுக்காக ஒண்ணும் இது இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இன்னும் ஏதாவது கேட்க வேண்டியிருந்தேன்னா நோட் பண்ணிக்கிட்டா ஒரு சனிக்கிழமை ஒரு கேள்வி பதில்ல கேட்டுக்கலாம் மேடம். ஓகே மேடம், ரொம்ப நன்றி. நான் எப்படி சொல்லணும் தெரியல, எனக்கு ரொம்ப நன்னாவே இருந்தது. நீங்க எல்லாம் சீனியர் மாஸ்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததுல. எல்லாருமே நமக்குள்ள நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட்ல சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் என்றது இல்லம்மா. பத்ரிஜி எப்போதும் சொல்லுவாரு, உங்களுக்கு ஏன்ன்றது தெரிஞ்சா ஏன்ற விஷயத்தையும் சொல்லுங்க. யூஆர் ஃபர்ஸ்ட் டேவே அவர் மாஸ்டர்ன்னு தான் நம்மளை கூப்பிடுறாங்க. நீ யாரையுமே இனிமேல நீ கத்துக்கொண்டு நாளைக்கு வா நீதான் குருவன் எப்பவும் சொல்லுவேன். யூஆர் ஏ மாஸ்டர், யூஆர் ஏ காட் அப்படின்னு தான் நம்ம அவரு கூப்பிட்டு இருக்காரே தவிர, நீ இன்னைக்கு ஏ தெரிஞ்சா ஏ சொல்லு, பி சொன்னா பி சொல்லு அப்படின்னுட்டு அவரு நம்மள எவ்வளவோ ஊக்கம் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட இருந்து ஒரு இந்த நல்ல குணத்தை நாம எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளணும். எல்லாருமே எல்லா விஷயங்களுமே தெரிஞ்ச ஒரு சீனியர் மாஸ்டர்ஸ் தான். தேங்க்யூ. நன்றி மேடம், ரொம்ப நன்றி. திருப்பியும் வரணும் ஏதாவது வேற ஏதாவது தலைப்பில பேசுறதுக்காக. உங்க விஸ்டம் ரொம்பவே அழகா இருந்தது. நான் நிறைய கிளாஸஸ்ல சொன்னது இப்போதுமே பத்ரிஜி சார் கான்செப்ட்ஸ் தான் நான் சொல்வது உண்டு. அந்த மாதிரிதான் இந்த 41 days கான்செப்ட்ஸ் ஆகட்டும். அப்ப அவரு எனக்கு வசிஷ்டாமிருதம் என்ற புக்கை கொடுத்து, குமாரி மேடம் இதை நீங்க தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணணும், அது 250 ஸ்லோகாஸ் இருக்கிற புத்தகம், அது எனக்கு அவரு கொடுத்தாரு. நான் அது அவரு இருக்கும் போதே அது பண்ணி முடிச்சு அவர் கையால அதனை ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. சில காரணங்களால அந்த புத்தகத்தை என்னால பினிஷ் பண்ண முடியாமல் இருந்தது. இப்ப எனக்கு பினிஷ் பண்ணாலும் கூட இப்ப அவர் இல்லை. நடக்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நன்றி. உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், நீங்க மகாவதார் பாபா டிவில இன்னும் சேரணும், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்புறம் ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். அது நம்மளோட ஒரு சேவை என்கிறத புரிஞ்சுண்டு நம்ம என்ன பண்றோமோ, நீங்க இங்க இந்த வகுப்புல சேர்ந்து இந்த விஸ்டம் ஷேரை நீங்க என்ஜாய் பண்ணி அதுல இருந்து கத்துக்கிறது, அது ஒரு பெரிய முக்கியமான சேவை. வரணும், இந்த இதுல கலந்துக்கணும்னு தோன்றதே ஒரு பெரிய மகாபாகியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லையா மேடம்? அதனால நம்ம ஓரோ செயலும் நம்ம சேவையாகவே நினைக்கணும். அப்புறம் நாளைக்கு நீங்களும் இதே மாதிரி ஏதாவது தலைப்புல இதுல பேசணும். மேடம் என்ன சொன்னாங்க, நம்ம முதல் நாள்ல இருந்தே மாஸ்டர் தான், நீங்க எல்லாருமே மாஸ்டர் தான். அதனால இந்த ஷேரையும் இத இங்க பகிர்ந்துக்கணும். அப்புறம் அது சஜ்ஜன சாங்கத்தியால படுறது அந்த சேவை. அதனால நம்மளுக்கு அந்த ஆன்மீக பாதையில முன்னேறணும்னா நம்ம சுவாத்தியாய, சஜ்ஜன சாங்கித்யா, மெடிடேஷன் இதெல்லாம் மெயின், பிளஸ் அதோட சேவை, அது ரொம்ப முக்கியமானது. அப்படி சொல்லிக்கிட்டு நான் நாளைக்கு வரும் வகுப்பிலும் நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி, அதுக்கப்புறம் உங்களோட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நம்ம வரும் ஆசிரியர்களிடம் கேட்டு அதுக்கு நிவர்த்தி பண்ணிக்கோங்க. கேட்டு அதை நம்ம இன்னும் முன்னேறதுக்கு சகாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நமக்கு இன்னைய இந்த இதை
நிறுத்திக்கலாம். தேங்க்யூ. எல்லோரும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சித்ரம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.